வெஜிடபிள் மசாலா பாஸ்தா செய்யலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா கொதிக்கிற அளவு விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வந்ததும் பாஸ்தாவை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கொதி வந்து நல்லா வெந்ததும் அதை வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. நீ சமைக்கிற மாதிரி பேசுப்பா. செய்யுங்க பண்ணுங்க அதெல்லாம் அவங்க பண்ணிக்குவாங்க. சொன்னா தானே பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்துல ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். தூளா கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க. நறுக்கின பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததும் நல்லா பொன்னிறமா உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு பிடிச்ச வெஜிடபிள் என்கிட்ட அதான் இருந்தது. கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கும். பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு தக்காளி பேஸ்டா அரைச்சி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியா பெரிய தக்காளியா? ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. கொஞ்சமா மிளகாய்த்தூள். மிளகாத்தூள் தானே சொல்லுவ? வீடியோக்கெல்லாம் அப்படிதான் சொல்லணும். இது என்னது இன்னும் ஊத்துறியா? மிளகாத்தூள் கரைச்சிட்டியா? டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி வந்ததும் கொதிக்கும். கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். சாரி, அதுக்கு முன்னாடி பாஸ்தா மசாலா சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கணும்டா. வதங்கி வந்ததும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி திருப்பி கொதிக்கணும். அடுத்தது நீ என்ன சொல்லுவேன்னு பார்த்துட்டு வீடியோவே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா வதக்கணும் கலக்கணும் அப்படின்னு சொல்லணும். அது பார்த்தாவே அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கண்ணாடி முடியா சில்வர் முடியா? இதுதான் முக்கியமான கட்டம். கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க. இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி. சரி, இப்போ மசாலால போய் பால் ஊத்துறியா? கெட்டு போகாது? இல்ல கெட்டு போல பாரு. நீயே பாரு. நல்லா அது பேஸ்ட் மாதிரி நல்லா உனக்கு பாண்டிங் ஆகும். அடுத்து லாஸ்டா பாஸ்தா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளவுதான். 2 நிமிஷம் மூடி வச்சு சர்வ் பண்ணா பாஸ்தா தான் ஏற்கனவே வந்துருச்சு. அப்புறம் அதுக்கு மூடி வைக்கிற அந்த மசாலாலாம் அந்த கோட்டிங் ஆகணும்ல. லாஸ்டா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இவ்வளவுதான் பாஸ்தா செய்யறது. இதையா 1.25 மணி நேரமா செஞ்சுட்டு இருந்த? கொஞ்ச நாளைக்கு நீ செஞ்சு பாரு. சூப்பரான பாஸ்தா ரெடி.